வாழ்க வளமுடங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. சாரிங்க, ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சுங்க வீடியோஸ் எதுவும் போட முடியல. ஏன்னா கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால தாங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு 1/2 kg குலாப் ஜாமுன் கேக் தாங்க ஆர்டராக வந்திருக்கு. 1/2 kgயாக இருந்தாலுமே குலாப் ஜாமுன்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தாங்க செஞ்சு கொடுப்போம். இவங்க கால் பண்ணி நான் உங்கள் சப்ஸ்கிரைபருங்க, நாங்கள் யூடியூப் பார்த்து தாங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு. அவங்க கேட்டது பார்த்திங்கன்னா கேக் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதுங்க. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க, அந்த கேக்கை கவர் பண்ணுற மாதிரி சாக்லேட்டில் பினட்டா மேலே வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்களுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆனால் அந்த பினட்டா செய்யறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேங்க. சாக்லேட்டை மெல்ட் பண்ணி பினட்டா மோடில் ஒரு கோட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துட்டுங்க. அதே மாதிரி செகண்ட் கோட்டு தேர்ட் கோட்டு எல்லாமே போட்டு எடுத்து அப்பாடா வேலை முடிஞ்சது, இதை எடுத்து கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து சல்லியாக நொறுங்கிருச்சுங்க. அப்புறம் என்னங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து போடு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி பினட்டா மோடில் போட்டு அதை செட் பண்ணி கவனமாக எடுத்து கேக் மேலே ப்ளேஸ் பண்ணி கஸ்டமர் கேட்ட மாதிரியே நேம் எல்லாம் எழுதி சிம்பிளாக டிசைன் பண்ணி அந்த கேக்கை கம்ப்ளீட் பண்ணி